அளவிலான கராத்தே போட்டி. இரண்டாவது முறையாக தங்கம் வென்ற கோவை மாணவி. தங்க மங்கைக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பள்ளிகளுக்கிடையேயான தேசிய விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கம் வென்று தமிழக அளவில் கோவையைச் சேர்ந்த மோனிஸ்ரீ என்ற மாணவி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவை கணபதி பகுதியை சேர்ந்த மணிகண்டன், மனோரஞ்சிதம் ஆகியோரின் மகள் மோனிஸ்ரீ. சிறு வயது முதலே சின்கின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளரும் உலக கராத்தே நடுவருமான கணேஷ் மூர்த்தியிடம் பயிற்சி பெற்று வரும் மோனிஸ்ரீ மாவட்ட, மாநில, தேசிய கராத்தே போட்டிகளில் பதக்கங்கள் வென்றுள்ளார். என் பேர் மோனிஸ்ரீ. நான் 11 இயர்ஸாக ஷின்கென் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமியில் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் மாஸ்டர் சென்சாய் கணேஷ் மூர்த்தி இவர் தான். இப்போது நாங்கள் 68th நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸில் கோல் பண்ணியிருக்கேன். போன வருஷமும் கோல் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து 2 வருஷம் கோல் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என் மாஸ்டர், பேரண்ட்ஸ், அப்புறம் என் கோச்சஸ் வர்ணாக்கா, செல்வி அக்கா எல்லோரும் தான். அப்புறம் இந்த நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸில் 28 ஸ்டேட்ஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ், 10 போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் நான் சிஐசி ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ்நாடுலேருந்து நான் மட்டும்தான் போனேன். இதில் நான் கோல்டு அடிச்சிருக்கேன். போன வருஷமும் கோல்டு அடிச்சிருக்கேன். இது இப்போ தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏன்னா யாருமே 2 இயர்ஸ் கான்சிக்யூட்டிவாக கோல்டு அடிச்சதில்லை. இந்நிலையில் அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற SGFI 2024-25 சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான 68வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டார். மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம் என இந்தியாவின் 28 மாநிலங்களில் இருந்தும் தகுதி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கராத்தே போட்டியில் பல்வேறு எடை பிரிவுகளில் பங்கேற்றனர். இதில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்ட கோவையைச் சேர்ந்த கேசஸ் பள்ளி 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மோனுஸ்ரீ 17 வயதுக்கு உட்பட்ட மாணவியருக்கான தனிநபர் கராத்தே போட்டியில் 48 கிலோ எடை பிரிவில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று தமிழகத்தின் கராத்தே வரலாற்றில் ஒரு முக்கிய சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் கோவை திரும்பிய சாதனை மாணவி மோனிஸ்ரீக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை விமான நிலையத்தில் தங்கம் வென்ற மாணவி மோனிஸ்ரீ மற்றும் பயிற்சியாளர் கணேஷ் மூர்த்தி ஆகியோருக்கு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் வே. கதிர்வேல், 30வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரண்யா செந்தில்குமார், வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன் முத்துராஜ் மற்றும் சின்கின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெற்றோர் சங்கம், கோவை மாவட்ட கராத்தே நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு மாணவி மோனிஸ்ரீக்கு மாலைகள் அணிவித்தும் பூச்செண்டு வழங்கியும் வரவேற்றனர். ஆசியா மற்றும் உலக கராத்தே நடுவராக இருக்கேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் மோனிஸ்ரீ 68th ஸ்கூல் கேம்ஸ், நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸில் ஐசிஐசி பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ணி கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. இது ஐசிஐசியோட ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். ஓகேங்களா, இவங்க மட்டும் தான் கோல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் சிஐசியில் கோல்டு மெடல் யாருமே பண்ணதே கிடையாது. அதுவும் 2வது முறையாக கண்டினியூவாக அவங்க மெடல் பண்ணியிருக்காங்க. இது சிஐசியில் ஒரு பெரிய ரெக்கார்டுங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து இவங்க மட்டும்தான் அது செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த நம்ம SGFI டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 ஸ்டேட்ஸுங்க, தென் 10 போர்ட்ஸுங்க, CISC, CBSE, ICIC, தென் IPSC, ISSSO, இதோட எல்லா போர்டில் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண மட்டும் மோனிஸ்ரீ அதில் கோல் பண்ணியிருக்காங்க.